முதல் வகுப்பு இவிஎஸ் உயிரற்ற பொருட்கள். நம்ம ஏற்கனவே உயிருள்ள பொருட்கள் பற்றி பார்த்துட்டோம். அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது உயிரற்ற பொருட்கள். இங்கே படத்துலையே பார்த்தோன்னா புத்தகம், பென்சில், புத்தகப்பை, அப்புறம் ஷார்ப்னர், எரேசர், நிறைய பொருட்கள் இருக்குது. அப்போ இந்த பொருட்களுக்கெல்லாம் உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் கிடையாது. சரி, இந்த பொருட்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்தகமோ பென்சிலோ புத்தக பைக்கோ சாப்பாடு கொடுத்தோம்னா அது சாப்பாடு சாப்பிடுமா? சாப்பிடாது, உணவு உண்ணாது. அப்போ உயிரற்ற பொருட்கள் முதல்ல உணவு உண்ணாது. அடுத்ததாக உயிரற்ற பொருட்கள் நகராது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அதனால் நகர முடியாது. பென்சில் நகருமா? தானா நகராதில்ல. அதுக்கடுத்து வளராது. உயிரற்ற பொருட்கள் வளராது. நம்ம புத்தகப்பை வச்சுருக்கோம், அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? இல்லை. ஸோ உயிரற்ற பொருட்கள் வளராது. அடுத்து உயிரற்ற பொருட்கள் உணராது. நம்ம வீட்டில் சேர் இருக்கும், இப்போ அது மேலே நம்ம உட்காந்துருப்போம். அதுக்கு தெரியுமா நம்ம மேலே யாரோ உட்காந்துருக்காங்கன்ட்டு? ஸோ அதற்கு உணர்ச்சிகள் கிடையாது, அதனால் உணர முடியாது. அதுக்கப்புறம் உயிரற்ற பொருட்கள் சுவாசிக்காது. சுவாசிக்கிறதுன்னு என்னது? மூச்சு விடுறோம் இல்லையா? நம்ம எல்லாமே உயிர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது நம்ம எல்லாருமே மூச்சு விடுறோம். அப்போ ஆனால் இந்த உயிரற்ற பொருட்கள் என்ன செய்யாதுன்னா சுவாசிக்காது. அதுக்கடுத்ததாக உயிரற்ற பொருட்களுக்கு இளம் உயிரிகள் கிடையாது. அது என்ன இளம் உயிரிகள் கிடையாது? இப்போ நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் இருக்குதுன்னா அந்த டம்ளர் குட்டி போடுமா? அது இன்னொரு அதே மாதிரி ஒரு டம்ளரை உருவாக்குமா? உருவாக்காதில்ல. அதனால் உயிரற்ற பொருட்கள் இளம் உயிரிகள் உருவாக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ரோட்டில் எல்லா வாகனங்களும் போகுதில்ல, அப்போ வாகனங்களுக்கு உயிர் இருக்கா? நம்ம நகராதுன்னு சொன்னோம் உயிரற்ற பொருட்கள். அப்போ அவையெல்லாம் நகருதில்ல, அப்போ அந்த வாகனங்களுக்கு உயிர் இருக்கா அப்படின்னா அவற்றுக்கு உயிர் கிடையாது. ஏன்னா அவை தானாக நகருவதில்லை. யாராவது அதை ஓட்டிகிட்டு போனால் தான் அந்த வாகனம் நகரும். அதோடு அது என்ன செய்யாது? வளராது, சுவாசிக்காது. அதனால் வாகனங்களுக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா மரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதில்லை, இல்லை தாவரங்கள் இடம் விட்டு இடம் நகர்றதில்லை, அப்போ தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். தாவரங்களுக்கு உயிர் இருக்குது. அது நகர மட்டும்தான் செய்யாதே ஒழியா மற்றபடி என்ன செய்யும்? வளரும், அதற்கான உணவை எடுத்துக்கும், அதே மாதிரியான தாவரங்களை உருவாக்கும். அதனால் தாவரங்களுக்கு என்ன உண்டு? உயிர் உண்டு. அப்படி உயிர் இல்லை அப்படின்னா அந்த தாவரத்தை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்ச அந்த மரமோ செடியோ கொடியோ காஞ்சு போயிருக்கும். சரியா? அப்போ தாவரங்களுக்கு உயிர் உண்டு. இப்போ ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே படத்தில் இருக்கிற பொருட்களினுடைய பெயரில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை மட்டும் நம்ம வட்டம் போட்டோம்னா அதுலேருந்து என்ன வார்த்தைகள் கிடைக்கும்னா அரசி, காதுங்கிற வார்த்தைகள் கிடைக்கும். நம்ம கண்டுபிடிப்போமா? அரசி, அரசி எழுதிடலாமா? அரசி நீங்கள். காது, காது. படத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? மலை, ஆறு, அப்புறம் குளம், ஏரி, இதெல்லாம் இருக்குது. இவையெல்லாம் நீரால் நிரம்பி இருக்கிறது. அதே போல் மண் இருக்குது. நம்ம அந்த மண்ணில் தான் தாவரங்கள் வளருது. அந்த தாவரங்கள்லேருந்து தான் நம்மளுக்கு உணவு கிடைக்குது. அதோட நம்ம அந்த தாவரங்கள்லேருந்து தான் அந்த காற்றை சுவாசிக்கிறோம். அப்போ காற்று, நீர், மண் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா
அப்படின்னு கிடையாது. இயற்கை பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் உயிர் கிடையாது. ஆனால் இவை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. நம்ம புதுசாக என்னென்ன வார்த்தைகள் இங்கே கற்றுக்குறோம்னா, எற்று காற்று, நீர் நீர், மண், ஆறு, மலை, குளம், ஏரி, கடல். இது கடல். கடலில் நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றது. இப்போ கடலுக்கு அடியில் பார்த்தோம்னா என்னென்ன உயிரினங்கள் இருக்குது? நம்மளுக்கு தெரியும் கடலில் மீன்கள் இருக்குது அப்படின்ட்டு. மீன்கள்லேயும் நிறையா வகைகள் இருக்குது. நட்சத்திர மீன்கள் இருக்குது, ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, இன்னும் நிறைய வகை மீன்கள் இந்த கடலில் இருக்குது. அதோட ஆமைகள், ஆக்டோபஸ், நண்டு, கடற்பாசிகள் போன்ற நிறைய உயிரினங்கள் கடலில் வாழுது. அதுதான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். பாடல் பாடுவோமா? நீலவானில் உயிரை பறக்கும் கழுகு அவோமே, நீலவானில் உயிரை பறக்கும் கழுகு அவோமே, ஆழ்கடலின் மேலே குதிக்கும் டால்ஃபின் அவோமே, ஆழ்கடலின் மேலே குதிக்கும் டால்ஃபின் அவோமே, ஆற்று மணலில் ஊர்ந்து செல்லும் நண்டு அவோமே, ஆற்று மணலில் ஊர்ந்து செல்லும் நண்டு அவோமே, வானம் கடல் மணல் போன்றவை உயிரற்றவை, வானம் கடல் மணல் போன்றவை உயிரற்றவை, கழுகு டால்ஃபின் நண்டு போன்றவை உயிருள்ளவை, கழுகு டால்ஃபின் நண்டு போன்றவை உயிருள்ளவை. வண்ணம் தீட்டுவோமா? ஸ்டார் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்கே மஞ்சள் வண்ணம் தீட்டுங்க. அதுக்கடுத்து பெருக்கல் குறி போட்டிருக்க இடங்கள் எல்லாம் பச்சை வண்ணமும், மீதி இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நீல வண்ணமும் தீட்டுங்க. அழகான மீன்களை கண்டுபிடியுங்க. இந்த படத்தில் பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை பார்த்து அந்த பொருளுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு பிடிங்க. உயிர் இருக்கானாலும் காரணம் சொல்லுங்க, உயிர் இல்லைனாலும் காரணம் சொல்லுங்க. உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் டிக் குறி போடுங்க. படங்களை பார்த்தா நம்மளுக்கு எதுக்கு உயிர் இருக்குது எதுக்கு உயிர் இல்லைன்னு. நீங்கள் உயிர் உள்ள பொருட்களுக்கு மட்டும் டிக் குறி போடணும். நம்ம இது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளான்னு கண்டுபிடிக்கணும். படத்தில் காண்பது என்ன? வண்ணத்து பூச்சி. இது வளருமா? வளரும். இது சுவாசிக்குமா? சுவாசிக்கும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருமா? நகரும். இளம் உயிரியை உருவாக்குமா? உருவாக்கும். இது என்ன உணவு உண்ணும்? தேன். பூக்களில் உள்ள தேனை உண்ணும். அப்போ இதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? இது உயிர் உள்ளதா உயிரற்றதா? வண்ணத்து பூச்சி உயிர் உள்ளது, உயிர் உள்ளவை அப்படின்னு சொல்லும். அடுத்தது என்ன பார்க்குறோம் நம்ம? மரம். படத்தில் காண்பது என்ன? மரம். இது வளருமா? வளரும். இது சுவாசிக்குமா? சுவாசிக்கும். இது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருமா? நகராது. இது இளம் உயிரியை உருவாக்குமா? உருவாக்கும். இதற்கு என்ன உணவு தேவை? நீர். அப்போ மரத்திற்கு உயிர் உண்டா இல்லையா? உயிர் உண்டு. அடுத்ததாக பார்க்குறது என்ன பார்க்குறோம்? பை. படத்தில் காண்பது என்ன? பை. இது வளருமா? வளராது. இது சுவாசிக்குமா? சுவாசிக்காது. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகருமா? நகராது. இளம் உயிரியை உருவாக்குமா? உருவாக்காது. இதற்கு உணவு தேவையா?
இல்லை. அப்போ இது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? இது உயிரற்ற பொருள். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பாடத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம எது ஒன்றை பார்த்தாலும் அது உயிருள்ளதா உயிரற்றதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.